என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கேன், பொய்க்கால் குதிரை பண்ணிகிட்ருக்கேன் பிரபுதேவா மாஸ்டரோட சந்தோஷோட டைரக்ஷனில். அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு 5 படம் போயிட்டுருக்கு, தமிழில் வந்து விக்ரம் சார் படம் போயிட்டுருக்கேன். அண்ட் இதான் போயிட்டுருக்கு. அது அடுத்து வந்து பாலகிருஷ்ணா சாரோட தெலுங்குல கோபிச்சந்த் கிராக் ரைட்டோட பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஒன்று ஒன்றா. இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, ஸோ அதுக்கு சொல்லுங்கள். ஸோ போடாப்போடியிலேருந்து உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு, ரைட்? ஸோ அங்கேருந்து டுடே வரலட்சுமி ஜெயக்குமார், வாட் டிஃப்ரென்ஸ், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் ஆல் தட் ஜர்னி? So, okay, very different question from what I expected, but struggle சொல்லலாம். Obviously every actor and actress goes through their own struggle, and I think mine was a very different path that I chose to take. அதனாலே ஒரு பெரிய ஒரு difference. I think I was one of the first people to break this stereotype of இந்த ஹீரோயின் இல்லாமல் மற்றதெல்லாம் பண்ணுறது. ஐ டிட் நெகட்டிவ், ஐ டிட் ஹீரோயின், ஐ டிட் லீட், ஐ டிட் எவ்ரி திங். ஸோ அதனால் அது பிரேக் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஐ காஸ்ட் அ நியூ pathways that I'm very happy about. I think I'm one of the first people. I think Aishu and me are the only ones who actually decided to venture out into a different pathway. So I think that's something which I'm proud to be a part of that journey. And I'm very happy. I think later வந்தாலும் லேட்டஸ்ட் அந்த மாதிரி கதை மாதிரி I think I don't believe in this. அந்த டைமில் எது நடக்குமோ அது நடக்கும். And I think always good things happen to those who wait னுவாங்க. So I'm happy with the way my life has turned out, and I feel the level of maturity which has come into me in terms of an actress இப்போதைக்கு. I think if that journey hadn't happened, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தட் ஜர்னி தான் வந்து ஐ பிகம் திஸ் ஆக்ட்ரஸ். Any inspiration for choosing this different path? இன்ஸ்பிரேஷன் இல்லை, ஐ ஜஸ்ட் செட் வை நாட். எதுக்கு எல்லாருமே வந்து அந்த கேள்வி கேட்டேன். பிகாஸ் நம்ம வந்து நம்மளே வந்து when we fight against stereotypical nature, why should we also fall under அந்த stereotype தான் நான் வந்து மெயினாக யோசித்தேன். பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தால் ஹீரோன்னா ஒரு ஹீரோ கூட ப்ரொமைஸ் பண்ணால் தான் அவங்க ஹீரோன்னு கிடையாது. she can do so many other things. I mean a girl na actually வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் கொஞ்சம் தப்பா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு கான்செப்ட்னா ஹீரோயின்னா வந்து படத்தில் வந்து ஹீரோ ரொமான்ஸ் பண்ணால் தான் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்நேஷனல் சினிமா எடுக்கும்போது த டெஃபினேஷன் ஆஃப் அ ஹீரோயின் இஸ் எனி ஃபீமேல் இன் அ ஃபிலிம் செல்ஃப் இஸ் கால்ட் அ ஹீரோயின். தட் இஸ் வாட் அ ஹீரோயின் இஸ். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் ரொமான்சிங் த ஹீரோ ஆர் நாட், யூ ஆர் ஸ்டில் அ ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம், அண்ட் ஐ பிலீவ் இன் தட். ஏன் ஜென்ஸுக்கு ஃபிட்னஸ் முக்கியம் இல்லைங்க? ஜென்ஸுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேடிஸ்க்கும் முக்கியங்க. எந்த லெவல்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 தெரியாது. சரி, ஐநோங்க அரசியல் எல்லாம் தெரியும் எனக்கு. வருவேங்க, ஆனால் இப்போ இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைம், எப்போ சொன்னல எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. எதுக்குங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. Vandana Luthra Curls and Curves. So இது ஒரு Delhi based company. So they have started some 30 years ago. மெயினாக இவங்களது வெயிட் லாஸ் தான், பட் they also into dermat and other things. Now they have a VLCC training academy also, which trains the staff for VLCC. Institute, okay. Yeah, I have definitely started an institute, but அதை பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. But even 8th standard will be considered enough qualification. Like they'll have lots of courses. So அது படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு இங்கிலீஷ் வந்தால் போதும். So because once they finish this institute training எடுத்த அப்புறம் then they will become faculty. Like மற்றவங்களுக்கு டீச் பண்ண மாதிரி இருக்கும். Other institutes. There are more than 150 institutes, VLCC institutes. உடல் எடையை குறைக்கிறது வந்து நிறைய இது இன்ஸ்டிடியூட் இருக்காங்க, நிறைய ஆர்கனைசேஷன். அதுல இருந்து இது எவ்வளவு வித்தியாசப்படுது? VLCC ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பயனியர். இட் வாஸ் த லெசன். அதில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க வெயிட் லாஸ்ன்னா. இட்ஸ் பிகம் லைக் VLCC அண்ட் வெயிட் லாஸ் ஹஸ் பிகம் சினானிமஸ். யாராவது வெயிட் லாஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் தே வில் திங்க் ஆஃப் VLCC. பிகாஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு தே ஆர் த ஓல்டஸ்ட் ஒன்ஸ் இன் த பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ தே டூ சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐ ஆம் அ டாக்டர். ஸோ எனக்கு தெரியும் அவங்க பண்ணுறதெல்லாம் இட் வில் பி மோஸ்ட்லி சயின்டிஃபிக். த மெஷின்ஸ் தே யூஸ் ஆர் எனி திங் இட் வில் ஆக்சுவலி இட் வில் ஃபேட் நல்லா டிடாக்ஸ் பண்ணி தென் இட் வில் ஆக்சுவலி ரெடியூஸ் த ஃபேட் இன் அ வெரி சயின்டிஃபிக் வே. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல்.
okay, it will be a gradual weight loss. And also main என்னன்னா இங்கே diet தான் கொடுப்பாங்க. ஸோ டயட் எடுத்துட்டு அந்த மெஷின்ஸில் எல்லாம் பண்ணால் தென் வெயிட் லாஸ் வில் பி சம்திங் விச் இஸ் சஸ்டெயினபிள். தட் மீன்ஸ் த வெயிட் விச் இஸ் நாட் கம்மிங் பேக். ஏன்னா வெயிட் லாஸ் கிராஜுவலாக பண்ணுவாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லுங்க. உடல் உங்கள் இதில் weight loss. What is your உங்களோட அட்வைஸ்? ஓகே, ஸோ இங்கே வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். தேர் இஸ் அ மெஷின் வேர் அது மேலே வென் யூ ஸ்டாண்ட் ஆன் தட் இட் வில் கிவ் யூ அன் அசஸ்மெண்ட். பாடியில் ஃபேட் எவ்வளோ இருக்குது, தின் பாடி மாஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஒரு ஸ்லிப்பில் நமக்கு இப்போ நம்ம எங்கேயாவது கார்டு ஸ்வைப் பண்ணால் ஸ்லிப்பு வரும் இல்லையா, அதில் யூ வில் கெட் த என்டையர் டீட்டெயில்ஸ். லைக் எவ்வளோ ஃபேட் குறைக்கணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் பிஎம்ஐன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வி வில் டேக் அ ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் அண்ட் வில் டூ சம் கேல்குலேஷன்ஸ். பிஎம்ஐன்னு ஒன்று வரும். ஸோ அந்த பிஎம்ஐ என்னன்னா அது 25 வரைக்கும் இருந்தால் இட்ஸ் நார்மல். ஸோ இஃப் இட் இஸ் அபவ் 30 தென் இட் வில் பி கால்ட் ஒபீஸ். ஸோ அது கேல்குலேஷன்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு முதல்ல ஒரு தே வில் மேக் அன் எஸ்டிமேட். அண்ட் ஆஃப்டர் தட் தே வில் டிசைட் இது எவ்வளோ நாளில் குறைக்கணும்னு சொல்லிட்டு they will give you, they will first assess the nutrition diet எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது diet modifications எல்லாம் பண்ணி then with a couple of machines, usage of machines, they will reduce the weight. It depends pa. For example உங்க ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹவ் கிராஸ் தட் எவ்வளோ அதிகமாக இருக்கீங்க, ஒரு 5 kgs கூட ஓவர் வெயிட்டு தான். ஸோ 5 இருக்கீங்களா 10 இருக்கீங்களா அண்ட் பார்த்துட்டு எவ்வளோ நாளில் சேஃபாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க. ஸோ ரஃப்லி லெட்ஸ் சே 3 months to 6 months வரைக்கும் கூட இருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் வெயிட் அகேன். Thank you. And I would want to tell you one thing, you know, because VLCC and onne, I am a pediatrician. So pediatrician ku VLCC ki enna connection ane or doubt varum nariya per ketanga enna. So enna na actually because there is an alarming rise of renal failure patients, you know, cases nariya varudhu. So renal failure varumbodhu enna avudana it's happening in the younger generation. Under 30 lo kuda nama paathomana nariya renal failure cases varudhu. So once you diagnose with renal failure, then what happens is you will tremendously weight loss irukum and you will not be able to continue with your day-to-day activities. Many people have lost their jobs also because they can't sustain the normal work. So enna first thing is you'll be out of a job. You will not have a job. So income irukadu. But then transplant panna, the only treatment is transplant. So renal transplant பண்றதுக்கு anywhere between 2 to 5 years it's gonna take. So அது வரைக்கும் to sustain life then and you need a dialysis. So on the dialysis வந்து every week you need to get 3 sessions. So that will cost you 18 to 20,000. So that means every year, I mean every month you will need some 80,000 to 1 lakh. So இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? இது ஒரு question இருக்கு. So because they're losing their jobs and there is nobody to fend for them. So we thought why not we start a dialysis foundation and you know help all the people. That's when VLCC happened. So VLCC la vanda funds ella we are going to channelize that. So it will go to the renal failure, I mean or renal failure patients to help them with dialysis. So that's the whole idea. So we are going to start a dialysis foundation very soon.